ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா ஜூஸி ஸ்வீட். ரவாவில் இப்படி ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமான்றது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க. பேனில் 1 கப் ரவா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வாசனை வருது ரவையிலிருந்து. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். அதை கலந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த ஸ்வீட்டுக்கே முந்திரி அப்படி ஒரு டேஸ்ட். இப்போ பால் 2 கப் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் பால் போட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துன்றதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த 1 கப் பாலை சேர்க்குறோம். இந்த ரவா பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி பேனில் ஒட்டாத மாதிரி திரண்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேனில் ஒட்டவே ஒட்டாது. இது கரெக்டான பதம் இந்த இதுக்கு ரவா ஸ்வீட் செய்கிறதுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சூடு போனதுக்கப்புறம் கையால் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான ஜீரா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவைனா 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, நல்ல சர்க்கரை மெல்ட் ஆகி திக்கான சிறப்பாக வரும். கம்பி பதம் வரக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுக்கு பாகு வைப்போம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், அந்த பதம் கிட்டத்தட்ட வரப்போகுது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ரவாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சப்பாத்தி தேய்க்கிற போல் நல்லா கொஞ்சம் மொத்தமாக சப்பாத்தியெல்லாம் செய்கிறத கனமாகவே தேய்த்திக்கணும். சமமாக எங்கேயும் மீன் பலம் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா தேய்த்திக்கணும். தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த மொத்தம் இருந்தால் போதுமானது. நமக்கு தேவையான அளவு சைஸ் எது வேணுமோ, நான் சின்ன வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன், சில்வர் வாட்டர் பாட்டிலோட மூடி. அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எண்ணெயில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு தான் இதையும் ஃப்ரை பண்ணணும். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த ஸ்வீட்டுக்கு. நிஜமாக நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரவையில் நம்ம கேசரி பண்ணுவோம், கேசரி மட்டும் தான் அதிகமாக பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே பாருங்கள், அழகாக பூரி மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். இந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது இந்த எல்லாத்தையும் பொரிச்சு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் ஊற வச்சிடணும். ஒரு 10 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊறலாம். அது அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. எவ்வளோ ஷைனாக பார்க்கவே ஜூஸி ஸ்வீட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட ரவா ஜூஸி ஸ்வீட் ரெடி. செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.